கீதா என்றொரு பாட்டி வசித்து வந்தார். அவர் தன் பேரப்பிள்ளைகளுக்கு தினமும் கதை சொல்வது வழக்கம். ஒரு நாள் அவருடைய பேத்தி நிலா, பாட்டி, நீங்கள் எப்போதும் எங்களுக்காகவே கதை சொல்கிறீர்கள், உங்களுக்கு பிடித்த கதை என்ன என்று கேட்டாள். பாட்டி சிரித்துக்கொண்டே, எனக்கு மிகவும் பிடித்த கதை என்ன தெரியுமா, அதுதான் தியாகத்தின் கதை என்று சொல்ல ஆரம்பித்தார். முன்னொரு காலத்தில் அந்த கிராமத்திற்கு வெளியே ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு பெரிய பழமையான ஆலமரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு குட்டி குருவி குடும்பம் வசித்து வந்தது. தாய் குருவியும் தந்தை குருவியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் திடீரென்று அந்த காட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. பயங்கரமான தீ நாலாபுறமும் பரவிக்கொண்டிருந்தது. எல்லா விலங்குகளும் பறவைகளும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடின. ஆனால் அந்த குட்டி குருவி குடும்பம் தங்கள் கூட்டை விட்டு வர முடியவில்லை. அதற்குள் தீ அவர்களின் கூட்டை நெருங்கிவிட்டது. தாய் குருவிக்கு தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அது உடனே பறந்து சென்று அருகில் இருந்த ஒரு சிறிய நீர் ஊற்றில் தன் சிறகுகளை நனைத்துக் கொண்டு திரும்பியது. அந்த ஈரச் சிறகுகளை கொண்டு நெருப்பின் மீது அடித்து சில துளிகள் நீரை தெளித்தது. நெருப்புக்கு முன் அந்த சில துளிகள் ஒன்றுமில்லைதான். ஆனாலும் குஞ்சுகளை காப்பாற்ற அது திரும்ப திரும்பச் சென்று நீர் கொண்டு வந்தது. இதை பார்த்த வானத்து தேவர்கள் அந்த சின்ன குருவியின் தன்னலமற்ற செயலைக் கண்டு வியந்தனர். சிறிய உயிராக இருந்தாலும் தன் உயிரை பொருட்படுத்தாமல் குடும்பத்தை காப்பாற்ற அது செய்த தியாகம் அவர்களை மிகவும் கவர்ந்தது. உடனே தேவர்கள் அந்த குருவியின் தியாகத்தை மதித்து மழையை பொழியச் செய்தனர். அந்த இடி மின்னல் மழையில் காட்டுத்தீ அணைந்தது. குருவி குடும்பமும் மற்ற உயிர்களும் காப்பாற்றப்பட்டன. நிலா தியாகம் என்பது பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. அது சிறிய செயலாக இருந்தாலும் மற்றவர்கள் மேல் நாம் வைக்கும் அன்பும் அக்கறையும் தான் அதை மதிப்புமிக்கதாக மாற்றுகிறது என்று பாட்டி கதையை முடித்தார். நிலா அந்த தியாகத்தின் கதையை கேட்டு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தலையாட்டினாள்.